Welcome to Opening Bell Show. சார் உற்சாகமான காலை வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி சார். இன்னைக்கு நம்ம நாணய விகடன்ல ஓப்பனிங் பெல் ஷோட கடைசி நாள் சார். ஆமா, இந்த வாரத்தின் தொடக்க நாள் இது ட்ரேடிங் டேல. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் சார்? அதாவது நாணயம் விகடன் யூடியூப்ல ஓப்பனிங் பெல்லோட கடைசி நாள். எஸ் சார். ஆமா, ஓப்பனிங் பெல் தொடர்ச்சியாக வேற ஒரு இடத்துல முழங்கி கொண்டே இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அது நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ள ப்ரோக்ராமா மாறி இருக்கு. நிறைய பேர் ரிசீவ் பண்றாங்க. உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்லாம் கரெக்டா இருக்கு சார். எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. கண்டிப்பா அந்த ஓப்பனிங் பெல் ஷோ விகடன் ஆப்ல இருக்கக்கூடிய விகடன் பிளேல கண்டிப்பா நிறைய நாள் நம்ம பண்ணிட்டே இருக்கலாம் அப்படிங்கறத என்னுடைய எதிர்பார்ப்பும் நேயர்களின் எதிர்பார்ப்பும் கூட. யூடியூப்ல கடைசி நாள், மாதத்தோடைய கடைசி நாள், கடைசி ட்ரேடிங் செஷன். ஸோ இன்றைய தினம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு, சந்தையின் எதிர்பார்ப்பு எப்படின்னா, அப்கோர்ஸ் நம்மளுடைய க்ளோஸ் வெள்ளி அன்று மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்தது. அது நம்ம வீக்கெண்ட் ரவுண்ட் அப் ஷோல கூட நான் பேசினேன். 22,549 புள்ளிகள் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ். இங்கிருந்து நீங்க லைஃப் டைம் ஹை அப்படின்றது எடுத்து பார்த்தீங்கன்னா 26,277 புள்ளிகள். ஸோ அபவுட் 600 பாயிண்ட்ஸ், 650 பாயிண்ட்ஸ், 650 புள்ளிகள் மட்டுமே இன்னும் உயர்ந்தால், சந்தை உயர்ந்தால், நிஃப்டி உயர்ந்தால் அந்த லைஃப் டைம் ஹையே எட்டுகின்ற ஒரு வாய்ப்பு டெஃபினட்டாக சந்தைக்கு இருக்கிறது. ஸோ அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். தற்போது இருக்கக்கூடிய நிலைமைக்கு அந்த எதிர்பார்ப்பு ஒரு வேலிட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வாரம் அந்த ஒரு எதிர்பார்ப்பை நிறைவேற்றுமா என்பது சந்தைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அமைகிறது. அதே சமயத்தில் சப்போர்ட் லெவல் அப்படின்றது தற்போதைய நிலைமைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 25,250 to 25,300, 25,300 அப்படின்ற ஒரு சப்போர்ட் லெவலை வைத்து 26,227 அப்படின்ற லைஃப் டைம் ஹைக்கு செல்லுகின்ற பாதையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்கோர்ஸ் இந்த லெவலை தாண்டி, அதாவது 25,650 அந்த ரேஞ்சு அப்படியெல்லாம் தாண்டும் பொழுது நமக்கு மிகவும் குறைவான ரெசிஸ்டன்ஸ் தான் அதுக்கு மேலாக இருக்கிறது. ஸோ ஃப்ரம் ஹியர் ஆன், ஏன்னா இங்க நிறைய நாட்கள் சந்தை வர்த்தகம் செய்யவில்லை. இது செப்டம்பர் 24, செப்டம்பர் 2024 இந்த லெவல் தொடும்பொழுது 26,227 என்ற லெவல் தொடும்பொழுது நாட் மச் டைம், அது ரொம்ப நாட்கள், நீடித்த நாட்கள் அந்த லெவல்ல ட்ரேட் பண்ணாத காரணத்தினால பெரிய அளவில் அங்கே ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸோ எதுவுமே நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய நேரம் சந்தை கிடையாது. தொட்ட உடனே கொஞ்ச நாள்ல ஓரிரு நாட்களுக்கு தொடர்ச்சியாக, அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வீழ்ச்சியை சந்தித்த சந்தையை தான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த 25,650 அப்படின்ற ஒரு இலக்கை தாண்டும்பொழுது ரொம்ப குறைவான ரெசிஸ்டன்ஸ், இனிமேல் ரெசிஸ்டன்ஸ் நம்மளாக உருவாக்க செய்யப்படுகின்ற ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே அங்கே இருக்கும் அப்படின்றதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எனிதிங் அபவ் 650 நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் நேராக லைஃப் டைம் ஹைக்கு செல்லும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. பட் அந்த உற்சாகத்தின் நடுவில் நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஜூலை 9ஆம் தேதி ட்ரம்ப்போடைய டேரிஃப் எப்படி பிளே அவுட் ஆகும். நேற்றைய தினம் வெளியிட்ட ஒரு செய்தியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு எக்ஸ்டென்ஷன் எதுவுமே தரப்படாது. ஸோ ஜூலை 9க்குள் என்ன நம்ம அவுட்கம் வருதோ, என்ன ட்ரேட் டீல் வருதோ வரலையோ அதை சார்ந்த அந்த டேரிஃப் நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்றது. அது அந்த ஜூலை 9 என்ற தேதி எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஸோ அதுக்குள்ளாக செய்கின்ற எல்லா டீல்ஸுமே அந்த குறிப்பிட்ட லெவல்ஸுக்குன்னா வேலிடிட்டி வரும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ திஸ் மீன்ஸ் அது ஒரு டெட்லைனாக நம்ம எடுத்துக்கொண்டு இந்த ஏற்றம் அப்படின்றது இந்தியாவுக்கு அந்த ட்ரேட் டீல் அந்த 9க்குள், ஜூலை 9க்குள் ஒரு ட்ரேட் டீலை அயன் அவுட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் சந்தைக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் டெஃபினட்டாக அந்த லைஃப் டைம் ஹையை தொடுகின்ற வாய்ப்பும் சந்தைக்கு டெஃபினட்டாக இருக்கிறது அப்படின்றது தெரிந்து வர்த்தகத்துக்குள் நுழையலாம். சார், எஃப்ஐயோட மைண்ட் செட் போன வாரம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருந்துச்சு, வாங்கினாங்க விட்டாங்க அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க. ஆமா, எப்படி சார் இருக்க போகுது இந்த வாரம்? அப்படி இல்லை, கடந்த வாரம் கார்த்தி 5 நாள் வர்த்தகம் அப்படின்றதுனா 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி நடந்த இந்த வர்த்தகத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் 3 நாட்கள், அதாவது திங்கள், செவ்வாய், புதன் அவங்க நெட் செல்லராக தான் இருந்தாங்க. பட் வியாழன், வெள்ளி அன்று
ஓவரால் நெட் பயரா மாறி இருக்கு. இன்ஃபேக்ட் வியாழக்கிழமை அன்று 12,000 கோடிக்கு மேலாக வாங்கினதை வெள்ளி அன்று ஓப்பனிங் பெல் நம்ம பேசியிருந்தோம். வெள்ளிக்கிழமை அன்று ஒரு 1,300 1,400 ரூபாய்க்கான நெட் 1,400 கோடி ரூபாய்க்கான நெட் பயராக அவங்க இன்னும் இருக்கிறாங்க. டிஐஎஸ் வந்து சிறிய சிறிய ப்ராஃபிட் வந்து சந்தையிலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு 200 கோடிக்கு ப்ராஃபிட் புக் பண்ணதா நாம் பார்த்தோம். அதே போல வெள்ளி அன்று ஒரு 600 கோடிக்கு ஆல்மோஸ்ட் 600 crores நெட் செல்லரா கொஞ்சம் ப்ராஃபிட் டேக்கிங் எடுத்ததையும் பார்த்தோம். பட் நெட்டா ஜூன் மாதத்துக்கு, அதாவது நேற்றைய தினம் வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோமானால், ஜூன் 1 நேற்றைய தினம் வரைக்கும் எடுத்து பார்த்தோமானால் எஃப்ஐஐஸ் வந்து 8,000 கோடிக்கு மேலாக நெட் பயரா தான் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் டிஐஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் 70,000 கோடிக்கு நெட் பயரா இருக்கிறாங்க. ஸோ தற்போதைய நிலைமைக்கு எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் நெட் பயர்ஸா தான் இருக்கிறாங்க. அண்ட் அந்த ஒரு அவுட்கம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த மாதத்துக்கு, அதாவது வருகின்ற ஜூலை மாதத்துக்கு டெஃபினட்டாக தொடர்ச்சியாக நடைபெறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அந்த டேரிஃபும் நடந்துரும், டேரிஃப் ட்ரேட் டீல் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால ஐ திங்க் கொஞ்சம் அந்த ஒரு பாசிட்டிவ் ஃப்ளோ இன்டு த மார்க்கெட் வந்து தொடர்ச்சியாக இருக்கும்ன்றதை நம்ம எதிர்பார்த்து கொள்ளலாம். சார் இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட் எப்படி சார் ஓப்பன் ஆயிருக்கு? ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே மிக்ஸ்டு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வெள்ளி அன்று முக்கியமாக நீங்கள் டவ் ஜோன்ஸ், அதாவது யூஎஸ் மார்க்கெட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 புள்ளிகளுக்கு மேலாக உயர்ந்துதான் வர்த்தகத்தின் முடிவில் க்ளோஸ் செய்தது. இன்றைய தினம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஷியன் மார்க்கெட் சார்ந்த டேட்டா வந்து வெளியிட ஒரு நாளாக இருக்கிறது. முக்கியமாக கொரியா அண்ட் ஜப்பானுடைய இண்டஸ்ட்ரியல் அவுட்புட், கன்சம்ஷன் நம்பர்ஸ், இந்த மாதிரி ஒரு சில டேட்டாஸ் எல்லாமே இன்றைக்கு வருகின்ற, சைனாவுடைய ஒரு சில டேட்டா வர வேண்டி இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அது ஒரு மிக்ஸ்ட் பேக்காக தான் இருக்கிறது. தற்போதைய நிலைமைக்கு நிக்கை 225 ஒரு 500 புள்ளிகள் உயர்வோடுவேன். அதே சமயத்தில் கொரியன் மார்க்கெட்ஸ், காஸ்பி என்ற கொரியன் இண்டெக்ஸும் உயர்வோடு தான் இருக்கிறது, உயர்ந்துதான் வர்த்தகம் நடந்து வருகிறது. பட் ஹாங்செங், அதாவது ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஹாங்செங் இண்டெக்ஸ் வந்து தற்போதைய நிலைமைக்கு ஒரு 100 புள்ளிகள் சரிவோட வர்த்தகம் நடந்து வருகிறது. ஸோ இட்ஸ் அ மிக்ஸ்ட் பேக், பிரைமரிலி பிகாஸ் அந்தந்த நாட்டுடைய ஸ்பெசிஃபிக் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கு வெளியிடக்கூடிய நாள். ஸோ அந்த டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை மனதில் கருதி அங்கே இருக்கிற முதலீட்டாளர்கள் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் அடிப்படையில் தான் வர்த்தகம் நடந்து வருகிறது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சார் வேற ஏதாவது சிறப்பு செய்தி இருக்கா சார்? ஆமா, மிக முக்கியமான சிறப்பு செய்தி அப்படின்றத பார்க்க போகும்போனா நம்ம வந்து யூடியூப் சேனல், அதாவது நாணயம் விகடன் ஓப்பனிங் பெல், இந்த யூடியூப் சேனலை விட்டு நம்ம வந்து விகடன் அப்ளிகேஷன்ல இருக்கிற பிளே அப்படின்ற அங்க போறோம். அந்த ஒரு விகடன் ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம போறோம். ஸோ இது வந்து தயவு செய்து இதுக்கப்புறம் ரிமைண்டர் வந்து உங்களுக்கு சொல்லுகின்ற யூடியூப்ல சொல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து எல்லாரும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அதாவது விகடன் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய பிளே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம சாம்பிள்ஸ் வந்து அங்கே இருக்குது, நீங்கள் அந்த சாம்பிள்ஸை கேட்டு பார்த்துருப்பீங்க. இந்த ஓப்பனிங் பெல்லோடைய சாம்பிள்ஸ் வந்து அங்கே கேட்டிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு வந்து தொடர்ந்து அங்கே எங்களுக்கு தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சிறிய ஹோம்ஒர்க் தரலான்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இது கடைசி ஷோ அல்லவா, யூடியூப்ல கடைசி ஷோ அப்படின்ற நினைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு வேலை ஒன்று தந்து அதுக்குள்ளான ஒரு ரிவார்டாக, பரிசாக நாளைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரும் ஒரு எண்ணத்தோடு நாங்கள் இருக்கிறோம். ஸோ முக்கியமாக சில நாட்களுக்கு முன்பதாக, அதாவது 99 ஷோ இன்றைய தினம் முடிகிறது. இந்த ஓப்பனிங் பெல்லோட 99th ஷோ இன்றைய தினம் முடிகிறது. இந்த ஷோல வந்து ஆரம்ப காலத்துல ஒரு நாள் ஒரு வார்த்தை செக்மெண்ட்ல நிறைய கேள்விகள், நிறைய ஒரு வார்த்தை அப்படின்றத நம்ம கற்றுக்கொண்டோம். பட் அதுல முக்கியமாக 3-4 விலங்குகளை பத்தி, விலங்குகளும் பங்கு சந்தையும் அந்த ஒரு ஒப்பந்தத்தை பத்தி, ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை பத்தி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த விலங்குகள் என்ன அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணீங்கன்னா அதன் அடிப்படையில் அதில் சரியான பதில்கள் தருகின்ற எத்தனை விலங்குகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அந்த விலங்குகளுடைய பங்கு சந்தைக்கு சார்ந்த நம்ம இங்க ஓப்பனிங் பெல்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த விலங்குகளை என்னவென்று நீங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணீங்கன்னா அதை சரி பார்த்து
நாளைய தினம் நம்மளுடைய ஓப்பனிங் பெல் ஷோ விகடன் அப்ளிகேஷன் பிளேல வரும்பொழுது ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்திருக்கும் அப்படின்றத நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சோ இது வந்து தயவு செஞ்சு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும் அப்படின்றத தெரிவிக்கப்படுத்த விரும்புறேன். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் கரெக்டா ஒரு 4 விலங்குகள் பத்தி பேசியிருக்கோம் சார். அந்த விலங்குகள் என்ன அப்படிங்கறத நம்ம நேயர்கள் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணா நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் அங்க வந்து அவங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன சார்? ஓகே, முக்கியமா ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அப்படின்றது வெள்ளிக்கிழமையோட பிரைஸ் டேட்டா வைத்து நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் என்றது ஐசிஐசிஐ பேங்க், சன் ஃபார்மா, லூபின் ஃபார்மா, டெக் மஹிந்திரா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப், இந்தியன் ஹோட்டல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஹை டெலிவரி நடந்திருக்கு. லாங் பில்டப் அப்படின்றத பார்க்கும்பொழுது நமக்கு வந்து அந்த 100க்கும் மேலான அந்த பட்டியல் இருக்கக்கூடிய இந்த பட்டியலில் தற்போதைய நிலைமைக்கு ஒரு 75 to 80 ஸ்டாக்ஸாக குறைந்திருக்கிறது. ஸோ லாங் பில்டப் அப்படின்றத அஃப்கோர்ஸ் மந்த் முடிகிறது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ அதன் அடிப்படையில் கூட இந்த நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து குறைந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. பட் முக்கியமாக லாங் பில்டப்ன்றது யூனோ மிண்டா, ஐஜிஎல், லூபின், அதே போல ஃபெடரல் பேங்க், நைகா, கோல் இந்தியா, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், சீமென்ஸ், எம்சிஎக்ஸ் இது எல்லாமே வந்து லாங் பில்டப் நடந்திருக்கு. முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா லூபின் அங்கே ஹை டெலிவரியில இருக்கு, இங்கே லாங் பில்டப்ல இருக்குன்றதை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல ஷார்ட் பில்டப்ன்றது எண்ணிக்கை வந்து கூடி இருக்கிறது. சந்தை ஏற்றத்தை சந்தித்த ஒரு வெள்ளி அன்று ஷார்ட் பில்டப் பங்குகள் வந்து 25க்கும் இன்ஃபேக்ட் அதை விட குறைவாக தான் இருந்தது. பட் தற்போதைய நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60 பங்குகளாக ஷார்ட் பில்டப்ல லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் ஒரு சார்ட் ஆஃப் பேலன்ஸ் பட் பாசிட்டிவ் பயஸோட இருக்கிறது. 80 ஆல்மோஸ்ட் 75 to 80 லாங் பில்டப், 55 to 60 ஷார்ட் பில்டப்னா கொஞ்சம் லாங் பயஸ் இருக்கு சந்தைக்கு. பட் ஷார்ட் பில்டப்போடைய ஸ்டாக்ஸ் எண்ணிக்கை வந்து கூடியிருக்குன்றது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுல ஷார்ட் பில்டப் முக்கியமாக கவனிக்க வேண்டியது டீடாகர், இந்தியன் ஹோட்டல்ஸ் அகேன். ஸோ கேஷ்ல லாங் பில்டப், அதாவது ஹை டெலிவரியில இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்தியன் ஹோட்டல்ஸ். ஸோ இங்க வந்து ஷார்ட் பில்டப் இன் எஃப்என்டோ. அதே சமயத்தில் பாலிசி பஜார், எஸ்பிஐ கார்டு, கமின்ஸ் இந்தியா, முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ முக்கியமாக ஷார்ட் பில்டப்ல இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகளை நம்ம பார்த்தோம். ஓகே, சூப்பர் சார். நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக பேசியிருக்கோம் சார். இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார். நாணயம் விகடன்ல வந்து ஓப்பனிங் பெல் ஷோ 99 எபிசோட் முடிச்சிருக்கோம். நிறைய ஹோம்ஒர்க், நிறைய டெய்லி நீங்க எங்களுக்கு உங்க டைமை கொடுத்து நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நேயர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். நாளையிலிருந்து நம்ம விகடன் பிளேல நம்ம வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட பங்குச்சந்தை சார்ந்த இம்பார்ட்டன்ட் விஷயங்களை அங்க பேசலாம் சார். ஆமா, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக். தேங்க்யூ. மேலும் நாணயம் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.